ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் டிசம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை. நாளைய தினம் இந்த வருடத்தில் வரக்கூடிய கடைசி தேய்பிறை சஷ்டி ஆகும். இன்றைய நாளில் பச்சை பயிர் மீது வைத்து ஏற்றக்கூடிய ஒரு தீபம் உங்கள் வாழ்க்கையில் எக்கச்சக்கமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. அது என்ன தீபம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை இப்போ தான் முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய வழிபாட்டு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிசம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை, முருகப்பெருமானுக்கு உகந்த தேய்பிறை சஷ்டி திதி. அதைவிட சிறப்பான விஷயம், இந்த சஷ்டி திதி புதன்கிழமையில் வந்திருப்பது. இன்றைய நாளில் வழிபட்டால் புதன் பகவானுடைய அருளும் முருகனுடைய அருளும் சேரும்போது நாம் கேட்கக்கூடிய எல்லா வரங்களும் தானாக கிடைக்கும். அதுவையும் பச்சை பயிர் மீது வைத்து ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் எக்கச்சக்கமான மாற்றங்களை நம் வாழ்க்கையில் ஏற்படுத்துமாம். அது மூலமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். புதன்கிழமை அப்படிங்கிறது வித்தை, ஞான விருத்தி, பேச்சுத்திறன், பணப்புழக்கத்துக்காக உரிய ஒரு கிரகம். பச்சை பயிறு புதன் பகவானுக்குரிய ஒரு தானியம். சஷ்டி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாளாகும். முருகன் அப்படிங்கிறவருக்கு ஞானத்தோட மறு வடிவமாகும். கல்வி, ஞானம், அதாவது மாணவ செல்வங்களோட அறிவு அதிகமாகணும், தேர்வில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தீபத்தை ஏற்றிக்கொள்ளலாம். வியாபாரம் மந்தமாக இருக்குது, தொழிலில் தடைப்பட்ட இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஒரு தொழில் ரொம்ப நாளாக செய்து கொண்டிருக்கிறோம், எந்த முன்னேற்றம் இல்லை என்கிறவர்கள் சஷ்டி அன்னைக்கு முருகனை வணங்குவது தொழில் முன்னேற்றம் உண்டாகும், கடன் சுமையை குறைக்கும். புதனின் அம்சமாக இருக்கக்கூடிய பச்சை பயிறு கடனை அடைப்பதற்கான வழியை ஏற்படுத்தி தரும். சரி, சஷ்டி எப்போ ஆரம்பிக்கிறது என்பதை பார்ப்போம். டிசம்பர் 9ஆம் தேதி இரவு 8:42 ஆரம்பித்து டிசம்பர் 10ஆம் தேதி இரவு 7:58 வரை உள்ளது. கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்குது, அது எல்லாமே தேய்ந்து போகணும் அப்படிங்கிறவங்க தேய்பிறை சஷ்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்யலாம். பச்சை பயிர் மேல் ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு முருகப்பெருமானுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளி மலர்களால் அலங்கரித்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது கூற வேண்டிய மந்திரம்: ஓம் ரீங் ஐம் க்ளீம் சௌம் ஸ்டீம் சரவணபவ தேவாய நமக. ஓம் ரீங் ஐம் க்ளீம் சௌம் ஸ்டீம் சரவணபவ தேவாய நமக என்று பௌர்ணமி முடிந்து 6வது திதியாக வரக்கூடிய சஷ்டி திதியில் நாம் 108 முறை இந்த மந்திரத்தை கூறி வழிபட்டால் முருகப்பெருமானின் அருளும் புதன் பகவானின் அருளும் நமக்கு கிடைக்கும். கடன் தீரும், எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அடுத்த நாள் இந்த பச்சை பயிரை பறவைகளுக்கு உணவாக கொடுத்து விடலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.